தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக பேரவை நடவடிக்கையை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் இன்றும் அதிமுகவினர் விஷசாராய விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் கடும் அமளியில் ஈடுபட்டு சட்டசபையில் பேச வாய்ப்பு தரவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி இல்லாத குற்றச்சாட்டை முன்வைத்து சட்டசபையை முடக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார் என்றும் சட்டசபையில் பேச வாய்ப்பு தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய். மக்கள் மன்றத்தில் தோல்வியடைந்ததால் அதிமுகவினர் சட்டசபையில் அமளியில் ஈடுபடுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதால் சிபிஐ விசாரணை தேவைப்படவில்லை என்று தெரிவித்தார். பொதுமக்கள் இறந்தது, அதாவது கொஞ்சம் ஒரு 52 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தது என்பது வருந்தத்தக்க ஒரு செயல், விரும்பத்தகாத ஒரு செயல். யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்திலே 40க்கு 40 தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம், சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொல்கிறார், எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று. நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள். அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும். அதைப்போல அவர்களை உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார். காரணம், எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது. 0 ஹவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்புகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது, அவர்கள் எல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு, ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். நடப்பாண்டு கூடுதலாக ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, ஒட்டப்பிடாரத்தில் வட்டார கல்வி அலுவலக கட்டிடம் கட்ட அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வட்டார கல்வி அலுவலக கட்டிடம் கட்ட ஊரக வளர்ச்சித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையான வசதிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ரூபாய் 7500 கோடியில் 16000 கோடி புதிய வகுப்பறைகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் ரூபாய் 2487 கோடியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், பள்ளி சுற்றுச்சுவர், ஆய்வகங்கள் உட்பட 3603 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 3601 வகுப்பறைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டு கூடுதலாக ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர் பதவியை ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ராஜினாமா செய்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. முன்னாள் எம்பியான இவர் மேற்கு வங்காள மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து வந்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதானிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் மேற்கு வங்காள மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆனால் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதா உள்ளிட்ட எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. ஆந்திராவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்ததாக கூறி OSR அலுவலகத்தை அதிகாரிகள் JCBயை வைத்து இடித்து தகர்த்தனர்.
ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலக கட்டுமான பணிக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை இடிக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். இந்த சம்பவம் குறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதனால் அப்போது கட்சி அலுவலகத்தை இடிக்க நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்து இருந்தது. இருப்பினும் இன்று அதிகாலை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ராட்சத ஜேசிபியை கொண்டு வந்து ஒய்எஸ்ஆர் கட்சி அலுவலகத்தை இடித்து தகர்த்தனர். அப்போது அங்கு குவிந்த ஒய்எஸ்ஆர் கட்சியினர்கள் ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததுடன் தனியார் மண்டபங்களில் அடைத்தனர். புகாரை நிரூபிக்காவிட்டால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பொது வாழ்வில் இருந்து விலகுவார்களா என திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ உதயசூரியன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த விஷசாராய உயிரிழப்புகள் மற்றும் அது தொடர்பான எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், விஷசாராய விவகாரத்தில் ராமதாஸ் தற்போது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். பாமகவின் கூட்டணியில் இருக்கும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கள்ளசாராயத்தால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் எடுக்கப்படாத நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 24 மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தங்கள் மீது கூறியிருக்கும் பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்துவிட்டால் தாங்கள் பொது வாழ்வில் இருந்து விலக தயார் என்று தெரிவித்தார். ஆனால் புகாரை நிரூபிக்காவிட்டால் தந்தையும் மகனும் பொது வாழ்வில் இருந்து விலகுவார்களா என்று உதயசூரியன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்க இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் கேளுங்க, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. இப்ப எங்க 2 எம்எல்ஏ மேல வசந்த கார்த்திகேயன், உதயசூரியன் மேல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சிபிஐ வேணும், இப்ப சிபிஐ வேணுங்கிறார். சிபிஐ வேணுங்கிறார். அவர் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மருத்துவக் கல்வியில் ஊழல் பட்டதுனால சிபிஐ போட போனாங்க. சிபிஐ வேணாம் கோர்ட்டுக்கு போனது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான். சிபிஐ வேணாம் படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏறினது யாரு? இப்போ சிபிஐ வேணும். எங்கள் முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் டிஜிபியை மாற்றியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை 9 பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இரும்பு கரம் கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.